இந்தியாவையே உலுக்கி இருக்கக்கூடிய செய்தி. ஜார்க்கண்ட் மாநிலத்துல அரசு மருத்துவமனையில ரத்தம் மாற்றப்பட்ட 5 குழந்தைகள் எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். உயிர் காக்கும் ரத்தமே கொடியதா மாறி இருக்கக்கூடிய கொடூரம். என்னதான் நடந்தது? ஜார்க்கண்டுடைய சாய்பாசா அப்படிங்கிற ஒரு சின்ன நகரம். தலசீமியா அப்படிங்கிற ஒரு இரத்த வகை நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய சதார் மருத்துவமனை ரத்த வங்கிக்கு கூட்டிட்டு போய் ரத்தம் மாத்துறது வழக்கம். அப்படி மாத்திரப்பதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஜார்க்கண்ட் சாய்பாசா நகர்ல இருக்கக்கூடிய சதார் மருத்துவமனை ரத்த வங்கியில ரத்தம் மாற்றின ஒரு 7 வயது குழந்தையோட பெற்றோர் ஒரு அசாதாரணமான விஷயத்தை பாக்குறாங்க. அந்த குழந்தைக்கு ரத்த பரிசோதனை செய்யப்பட்டப்போ HIV பாசிட்டிவ்னு வருது. அவங்க குடும்பமே உடைஞ்சு போகுது. சதார் மருத்துவமனை ரத்த வங்கி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அடுத்து ஜார்க்கண்ட் அரசு உஷாராகுது. ராஞ்சியை சேர்ந்த 5 பேர் கொண்ட மருத்துவ குழு சுகாதார சேவைகள் இயக்குனர் தினேஷ்குமார் தலைமையில சாய்பாசாவுக்கு விரைகிறாங்க. அந்த குழு சம்பந்தப்பட்ட ரத்த வங்கியை ஆய்வு செய்யறாங்க. பதிவுகள் சரிபார்க்கப்படுது, மாதிரிகள் சேகரிக்கப்படுது. ஆனா அவங்க அடுத்து கண்டுபிடிக்கிற விஷயம்தான் ரொம்ப கவலைக்குரியதா இருக்கு. முதற்கட்ட விசாரணையில அந்த 7 வயது குழந்தைக்கு சுத்தமில்லாத, அதாவது மாசுபட்ட ரத்தம் ஏற்றப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அதே சோர்ஸ்ல இருந்து ரத்தம் ஏற்றப்பட்ட மற்றவங்களையும் பரிசோதனை செஞ்சதுல மேலும் 4 குழந்தைகளுக்கு HIV தொற்று இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ஏற்கனவே தலசீமியா நோயோட போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 5 குழந்தைகள் இப்ப எய்ட்ஸ் நோயை எதிர்த்தும் போராட வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இரத்த வங்கி செயல்படுற முறையிலேயே பல முரண்கள் இருந்ததா அந்த மருத்துவ குழு குற்றம் சாட்டியிருக்காங்க. அதை சரி செய்ய உத்தரவிடப்படுது. என்னதான் தவறுகள் சரி செஞ்சாலும் நடந்ததை இனி மாற்ற முடியாது. அந்த 5 குழந்தைகளோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய பிழை இது. அதாவது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய பிழை இது. ஏன் இந்த விஷயம் இவ்வளவு தீவிரமாகி இருக்கு அப்படின்னா, முதல்ல இந்த தலசீமியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். தலசீமியா அப்படிங்கிறது பிறவியிலேயே ஏற்படக்கூடிய ஒரு இரத்த கோளாறு. நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துல சிவப்பணுக்கள் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு போய் இதயம், மூளை, தசைகள்னு உடம்பு முழுக்க விநியோகிக்கக்கூடிய வேலையை செய்யுது. இது சாதாரணமான மனிதர்களுடைய உடல்கள்ல நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த தலசீமியா அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்டவங்க உடம்புல இயல்பான நிலையில இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின்களை உருவாக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்தமும் பலவீனமா இருக்கும். உடல் ஒரு மாதிரி வெளிரி போயிருக்கும். ரொம்ப சோர்வா உணர்வாங்க. உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. இந்த தலசீமியா நோயை மருத்துவத்தால சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை. ஆனா இது ரொம்ப விலை உயர்ந்தது, ஆபத்தானதும் கூட. அதனால பெரும்பாலானவங்க ரத்த மாற்று சிகிச்சையை எடுத்துப்பாங்க. சில வாரங்களுக்கு ஒரு முறை மருத்துவமனைகளுக்கு போய் புதிய ரத்தத்தை மாத்திட்டு வருவாங்க. இந்த நோயால பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடியது குழந்தைகள் தான். அப்படிங்கிறப்போ ரத்த மாற்று சிகிச்சையை ரொம்ப கவனமா கையாளணும். சுத்தமான ரத்தம் இருக்கணும், பரிசோதிக்கப்பட்டதா இருக்கணும். மருத்துவமனைகள் எல்லா விதமான பாதுகாப்பு விதிமுறைகளையும் பின்பற்றணும். HIV, ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C மாதிரியான கொடிய வைரஸ் தொற்று இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ரத்தத்தை வாங்கணும். குழந்தைங்களுக்கு ரத்தம் மாற்ற வரக்கூடிய பெற்றோர்களும் அப்படி நம்பிதான் வருவாங்க. இந்த விதிமுறைகளை மீறி HIV பாதிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கிரீனிங் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. நோய்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க நடத்தப்படக்கூடிய பரிசோதனைகள். அதை முறையா செய்யாம இருந்திருக்கலாம், இல்ல பதிவுகள் தவறா கையாளப்பட்டிருக்கலாம். கடுமையான கவனக்குறைவு இருந்திருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து தெளிவாகுது. மருத்துவ குழு விசாரணையை துரிதப்படுத்துறாங்க. மாதிரிகள் மற்றும் ஆவணங்களை சேகரிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட ரத்தம் எங்கிருந்து வந்துச்சு, யார் அதை பரிசோதிச்சாங்க, ஏன் அது பரிசோதனை எப்போ சிக்கல அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர்களோட வலியை வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ரத்தம் மாத்துறது அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கே ஒரு மிகப்பெரிய வலியை தான் கொடுக்கும். மருத்துவ செலவிற்கு எவ்வளோ தடவை மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிருப்பாங்க. இவ்வளவு எதுக்காக? எப்படியாச்சும் குழந்தைய காப்பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரே ஆசையினாலதான். ஆனா இவ்வளவு பண்ணியும் யாரோட அலட்சியத்தாலேயோ குழந்தைகளுக்கு எய்ட்ஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அந்த பெற்றோர்களால ஜீரணிக்கவே முடியல. இன்னொரு கோணத்திலையும் இந்த விவகாரம் பேசப்படுது. அதாவது ரத்த மாற்று சிகிச்சை மட்டும் இல்லாம வேறு மாதிரியும் கூட எய்ட்ஸ் நோய் பரவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு ஊசி போடும் போது பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ரிஞ்சுகள்,
சுத்தமானதா இல்ல அப்படின்னாலும் எய்ட்ஸ் நோய் பரவ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த சாய்பாசா இருக்கக்கூடிய மேற்கு சிங்பூம் மாவட்டத்துல 515 பேர் ஹெச்ஐவியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதோட 56 குழந்தைகள் தலசீமியாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக ஹெச்ஐவி மற்றும் தலசீமியா இந்த 2 நோய்களுமே இந்த பகுதியில பெரிய சுகாதார பிரச்சனையா இருக்கிறத இது காட்டுது. ஜார்க்கண்ட்ல குழந்தைகள் எய்ட்ஸால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மருத்துவமனையும் அவங்க ரத்தம் வாங்கக்கூடிய ரத்த வங்கிகள் எப்படி நடத்தப்படுது அப்படிங்கறத ஒரு தடவைக்கு 2 தடவை சரிபார்க்கணும். ஏன்னா ஒரு சின்ன கவனக்குறைவு கூட சரி செய்ய முடியாத தவறுகளை ஏற்படுத்திரும் அப்படிங்கிறதுக்கு ஜார்க்கண்ட் சம்பவம் ஒரு உதாரணம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.